ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான கொள்ளு சட்னி கொள்ளு ரசம் எப்படி செய்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கப் கொல்லை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே தண்ணி 3 தக்காளி சேர்த்து ஒரு 5 விசில் வரைக்கும் வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம். கொள்ளு நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பேனில் வரமிளகாய், மல்லி, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்து வறுத்து இது கூடவே ஒரு 5 பூண்டு பல் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டு சின்ன வெங்காயம், உப்பு, தக்காளி சேர்த்து வதக்கி இதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல ரசம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வேக வச்ச கொள்ளு தண்ணி, புளிக்கரைசல், தேவையான அளவு தண்ணீர், வறுத்து அரைத்த பவுடர், தக்காளியை கடைஞ்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டு கடுகு, கருவேப்பிலை, நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தையும் சேர்த்துக்கலாம். ரசம் நல்லா நுரக்கட்டி வந்ததும் மல்லித்தலை தூவி இறக்குனா நம்மளுடைய ஹெல்த்தியான கொள்ளு ரசம் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம கொள்ளு சட்னி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு வாணலியில் ஆயில் விட்டு கடுகு, கருவேப்பிலை, நம்ம அரைச்ச கொள்ளு பருப்பு, அரைச்ச வெங்காயம், அரைச்ச மசாலா பொடி எல்லாத்தையுமே சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு கொஞ்சமாக உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதி வந்ததும் மல்லித்தலை சேர்த்து இறக்குனா நம்மளுடைய கொள்ளு சட்னி ரெடி. இன்றைக்கி நான் சாதத்து கூட ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் ஒரு துளி நெய் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.